السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி பருவம் சம்பந்தமாக நாம் நேற்றிருந்து துவக்கி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பெண்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 2 ஆண்டுகள் முழுமையாக அந்த குழந்தைகளுக்கு பால் தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். எப்போது அது இறை உத்தரவாக ஆகிவிட்டதோ அப்போது அது வணக்கமாகிவிடுகிறது. தாய்ப்பால் கொடுப்பது வணக்கம். வணக்கத்தை செய்தால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதுபோல வணக்கத்தை விட்டால் தண்டனை கிடைக்கும். தாய்ப்பால் கொடுக்காமல் விட்டால் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்அத்து ஃபி பைத்தி ஸௌஜிஹா ராஇயத்துன் வ ஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. ஒரு பெண் என்பவள் கணவனுடைய அந்த வீட்டு பொருட்களை பாதுகாப்பதிலே அவள் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் அந்த கணவனுடைய அந்த மக்களையும் பாதுகாப்பதிலே அவள் கவனமாக இருக்க வேண்டும். அவளுடைய அந்த கண்காணிப்பை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தாய்ப்பால் கொடுக்கிற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை பார்க்கிற போது வரலாற்றிலே ஒரு நிகழ்வு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்தார். நாயகமே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருப்பி எடுத்துவிட்டார். மறுநாளும் அந்த பெண்மணி வந்தால், நாயகமே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிறார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் திரும்பி போய் என்றார். அப்போது அந்த பெண்மணி, என்ன நாயகமே, என்னிடத்திலே மாயிஸ் அவர்களிடத்திலே நடந்து கொண்டதைப் போலவே நடந்து கொள்கிறீர்களா என்று அந்த பெண்மணி கேட்டார். மாயிஸ் என்கிற ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல வந்து கேட்டார். நாயகமே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று அவர் கேட்டார். அவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மது குடித்திருக்கிறாரா, இவர் மது குடித்திருக்கிறாரா என்று பரிசோதனை செய்யுங்கள், இவர் பைத்தியக்காரரா என்று பரிசோதனை செய்யுங்கள் என்றெல்லாம் பல கட்டங்களுக்கு பிறகு அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி கேட்கிறார், மாயிஸ் அவர்களிடத்தில் நடந்து கொண்டதை போலவே என்னிடத்தில் நீங்கள் நடந்து கொள்வீர்களா என்று அந்த பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னால், நாயகமே, நான் விபச்சாரம் செய்து அதன் மூலமாக கர்ப்பமாகி வந்திருக்கிறேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று அழைத்துவிட்டார். குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று அழைத்துவிட்டார். அந்த பெண்மணி திரும்ப சென்று கர்ப்பகாலம் முடிந்து அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறது. அந்த பிறந்த குழந்தையை அப்படியே ஒரு துணியிலே சுற்றி கொண்டு உடனே நாயகத்திடத்தில் வருகிறார். வந்து, நாயகமே, எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குழந்தைக்கு நீ தாய்ப்பால் ஊட்டி முடித்து விட்டு அது காலம் முடிகிற வரையிலையும் நீ காத்திருந்து விட்டு அதற்கு பிறகு வா என்றார். அந்த பெண்மணி அந்த குழந்தையை எடுத்து சென்றால் தாய்ப்பால் கொடுக்கிற அந்த காலம் 2 ஆண்டு காலம் முடிந்த பிறகு அந்த குழந்தை தானாகவே சாப்பிடுகிறது என்பதை நிரூபிப்பதற்காக அந்த குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டியை கொடுத்து அந்த குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே சாப்பிட வைத்து, இதோ நாயகமே, நீங்க சொன்ன காலகட்டம் முடிந்து விட்டது, என் குழந்தை தானாகவே சாப்பிட துவங்கி விட்டது, இப்போது தண்டனை கொடுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை ஒரு அன்சாரி சஹாபியிடத்திலே ஒப்படைத்து, இந்த குழந்தையை நீங்கள் வளர்த்தி கொள்ளுங்கள் என்று அந்த குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு விபச்சாரத்திற்கான தண்டனையை நிறைவேற்றினார்.
கழுத்து வரையிலையும் மணலிலே புதைக்க வைத்து கல்லால் எடுத்து கொள்ளுதல். திருமணமான விபச்சாரம் செய்தால் அப்படி தண்டனை. கல்லால் அடித்து அந்த பெண்மணி கொல்லப்படுகிறாள். அப்படி அந்த கல்லால் அடிக்கிற போது அந்த ரத்தம் பீரிட்டு வழியில் எல்லாருடைய மேனியில் படுகிறது. உடனே அவர்கள் சீ என்று அவரை சபிக்கிறார்கள். காலில் வழியில் இருக்கிறார்கள். நான் சொல்றேன், என்ன காலிலே சபிக்காதீர்கள். அந்த பெண்மணி அழகிய முறையிலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தன்னுடைய தண்டனைக்கான, தன்னுடைய குற்றத்திற்கான தண்டனையை பெற்று அவள் தௌபா செய்து விட்டார். அவள் தூய்மையானவள் என்று பெருமானார் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்று நிகழ்விலே நமக்கு ஒரு அற்புதமான பாடம் இருக்கிறது. அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிற அந்த பெண்மணிக்கு தண்டனையை தரவில்லை. அவள் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் வந்தும் தண்டனையை தரவில்லை. நீ பால் குடித்து முடித்து விட்டு அவருக்கு பிறகு வா என்றார்கள் பெருமானார். அப்படியானால் தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் எவ்வளவு, தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் பார்ப்போம், பெருமானார் வரலாற்றிலே அவர்களுக்கு சில நாட்கள் தான் அவர்களின் தாயார் பால் கொடுத்தார்கள். அப்போது இருக்கிற அரபிகளுடைய பழக்கத்தின்படி செவிலித்தாயிடத்தில் ஒப்படைத்து பால் இருந்த வைப்பது அன்றைக்கு அரபிடத்தில் இருந்த பழக்கம். கிராமத்துக்கு அனுப்பி விடுவார்கள், அதற்குரிய சன்மானம் கொடுத்து விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைன் அரத்தும் அன் தஸ்தர்வியோ அவுலாதக்கும் பல குனாஹ் அலைக்கும் இதா சல்லத்தும் ஆதைக்கும் பில் மாரூஃப். அதாவது நீங்க பால் கொடுங்க 2 வருஷம் என்று சொல்லிவிட்டான். அப்படி நீங்கள் பால் கொடுக்கவில்லை ஆனால் வேறொருவர்களை வைத்து பால் கொடுக்க வையுங்கள் அந்த குறிப்பிட்ட காலம். அதற்குரிய சன்மானத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ செவிலித்தாயிடத்தில் ஒப்படைத்து பால் குடிக்க வைப்பதும் குற்றம் அல்ல என்று குர்ஆனில் வருகிறது. அந்த அடிப்படையில் அரபிகளுடைய அந்த பழக்கம் அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பால்குடி பருவத்திலே சில பெண்களிடத்திலே பால் குடிப்பதற்காக வேண்டி ஒப்படைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, தாய்ப்பால் சம்பந்தமாக நாம் பேசி வருகிறோம். பிரான்ஸ் நாட்டிலே ஒரு மருத்துவமனையிலே 2 பெண்களுக்கு ஒரே சமயத்திலே குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை, ஒரு பெண் பெற்றெடுக்கிறாள் ஆண் குழந்தை, இன்னொரு பெண் பெற்றெடுக்கிறாள் பெண் குழந்தை. இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிறந்ததுதான் ஆண் குழந்தை என்று 2 பேருமே வாதிடுகிறார். பெண் குழந்தை எங்களுக்கு பிறக்கல, எனக்கு பிறக்கலன்னு சொல்லி 2 பேரும் எனக்கு தான் ஆண் குழந்தைக்கு 2 பேருமே போட்டி கொடுக்கிறார். அந்த நேரத்திலே அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லாம் இதுல ஏதாவது இஸ்லாத்துக்கு தீர்வு, இதுல இந்த பிரச்சனைக்கு இஸ்லாத்துல தீர்வு இருக்கிறதா என்று இலக்காரமாக இஸ்லாமிய மருத்துவர்களை பார்த்து கேட்கிறார். இதுக்கு தீர்வு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இருந்தாலும் குர்ஆன்ல தீர்வு இருக்கிறது, எங்க இஸ்லாத்துல எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா இஸ்லாத்திலே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். உடனே அந்த மருத்துவர் ஒருவர், இஸ்லாமிய மருத்துவர், எகிப்தில் இருக்கிற ஜாமியா அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திற்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதற்கான தீர்வு நீங்கள் குர்ஆனிலிருந்து சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார். அங்கிருந்து பதில் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன், அல்லாஹ் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக பேசுகிற போது அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறார் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே, ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் 2 பங்கு கொடுங்கள், பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கிற 2 பங்குல பெண்களுக்கு 1 பங்கு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாரிசுரிமை சம்பந்தமாக சொல்லுகிறார். இந்த ஆயத்தை முன்னுதாரணமாக காட்டி ஆண்கள் என்பவர்கள் வெயிட்டானவர்கள். அப்ப எந்த தாய் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாரோ அவளின் தாய்ப்பால் கெட்டியானதானது. பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாயின் பாலில் இருக்கிற கொழுப்பு சத்தை விட ஆண் குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு அந்த தாய்ப்பாலில் கொழுப்பு அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். குர்ஆனிலிருந்து தீர்வு இருக்கிறது இல்ல என்று சொல்லி, அதே போல் பரிசோதனை செய்யப்படுகிறது.
ஒரு தாயின் தாய்ப்பால் எடுத்து பரிசோதனை செய்யப்படுகிறது. 2 பெண் தாய்மார்களுடைய தாய்ப்பாலை எடுத்து அதிலே ஆண் குழந்தையை யார் பெற்றெடுத்தாரோ அந்த பெண்மணியின் தாய்ப்பாலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதை கண்டறிகிறார்கள். அப்படியானால் இந்த குழந்தை ஆண் குழந்தை இவனுக்குத்தான் பிறந்தது என்று தீர்வாக முடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு திருக்குறானிலிருந்து ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே யார் ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு அந்த தாய்ப்பாலின் கனத்தை பெறுகிறார், கொழுப்பு சத்தை அதிகம் பெறுகிறார். ஏனென்றால் அந்த ஆண் குழந்தைகளுக்கு அவ்வளவு சத்து தேவைப்படுகிறது. அதனால் இயற்கையாகவே அந்த தாய்ப்பாலில் அப்படிப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு அவ்வளவு சத்துக்கள் தேவையில்லை. எனவே அதிலே ஆண் குழந்தையை விட குறைவான அளவு கொழுப்பு சத்து, பெண் குழந்தை எப்படி வளர்வதற்கு எவ்வளவு தேவையோ அந்த சத்து அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாய்ப்பால். ஒரு அற்புதமான தீர்வை நம்முடைய மார்க்கவாளர்கள் எதிர்பாருங்கள். தாய்ப்பால் சம்பந்தமாக இந்த சில விஷயங்கள் நிறைய ஆய்வுகள் இருக்கிறது. தாய்ப்பால் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பது சம்பந்தமாக நிறைய அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பேசி முடித்து அடுத்து நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொடரும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் செய்வதற்கு நான் பாக்கியம் அவர்களுக்கு தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.